இந்திய ராணுவ வீரர்களின் ஒப்பற்ற உயிர் தியாகத்திற்கு பதிலடியாக டிக்டாக் தொடங்கி பல சீன நிறுவன ஆப்புகளுக்கு தடை விதித்திருக்கிறது மோடி சர்க்கார். சீனாக்காரனுக்கு ஆப்படித்த மோடிக்கு ஜே என காதை கிழிக்கும் கோஷங்களை சமூக வலைதளங்களில் கேட்க முடிகிறது. இனி சீனாவின் பொருளாதாரம் அதோகதிதான் என சில குறுந்தாடி வைத்த பொருளாதார நிபுணர்களை வைத்து டிவி விவாத கச்சேரிகள் களை கட்டத் தொடங்கிவிட்டது. இந்த இடத்தில் சீன பொருட்கள் இல்லாத இந்தியா சங்கிகளின் கனவு நிறைவேறுமா என அரசியல் திறனாய்வாளர் கார்கி எழுதியிருக்கும் கட்டுரையை விளக்குகிறது இந்த காணொளி. ராமராஜ்யம் எப்படியாவது இந்தியாவில் வந்துவிடாதா என பல நூற்றாண்டுகளாக நிறைவேறாத ஆசையோடு இறந்து போன பழைய சங்கிகளின் ஆன்மாக்கள் இன்னும் பாரத நாட்டை சுற்றி கொண்டே இருக்கின்றன. அவர்களின் வழித்தோன்றல்களான இன்றைய சங்கிகளுக்கும் அந்த ஆசை இல்லாமல் இல்லை. பழைய பிதுர் சங்கிகளுக்கு இஸ்லாமியர்கள் தலித்துகள் அல்லாத ராமராஜ்யம் கனவாக இருந்தது என்றால், இன்றைய சங்கிகளுக்கு கம்யூனிஸ்டுகள், முற்போக்குவாதிகள், சிறுபான்மையினர் இல்லாத ராமராஜ்யம் கனவாக உள்ளது. ஆனால் பாவம், ஒரு பிச்சைக்காரனின் ராஜா கனவு எப்படி நடைமுறையில் பலிப்பதில்லையோ அதே போல எப்போதுமே சங்கிகளின் கனவும் பலிப்பதே இல்லை. சீனா ஒரு ஏகாதிபத்திய அரசு, முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் சங்கிகளால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எப்போதுமே சனாதானத்திலேயே உறைந்து கிடக்கும் சங்கிகள் ஒருபோதும் இந்திய நிலைகளை பார்ப்பதே இல்லை. அவர்கள் இன்னும் குலக்கல்வி, குலத்தொழில், மனுதர்மம், சேரிகள், சதி, தேவதாசி முறை, சமஸ்கிருதம் இவற்றை தாண்டி சிந்திப்பதே இல்லை. அவர்கள் இன்னமும் சீனாவில் மாவோ காலத்து கம்யூனிசம் நிலவுவதாகவும், அவர்கள் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நிதி கொடுத்து சனாதான பார்ப்பனிய இந்து மதத்தை வீழ்த்தி இந்தியாவில் புரட்சி ஏற்பட நிதி உதவி செய்து வருவதாகவும் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ச்சியாக சீனாவின் மீது வெறுப்பை உமிழும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார்கள். சீனாவின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று தற்போது தீவிரமாக பரப்புரை செய்யும் சங்கிகள் யாரும் இந்தியாவின் உற்பத்தி துறை வளர வேண்டுமென்றோ, மக்கள் தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்றோ பரப்புரை செய்வதே இல்லை. இவர்களின் முதன்மையான இலக்கு சீனா ஒரு கம்யூனிச நாடு, கம்யூனிசம் சனாதன பார்ப்பனியத்திற்கு எதிரானது, அதனால் அதை எதிர்க்க வேண்டும் என்பதுதான். சங்கிகளின் இஸ்லாமிய எதிர்ப்பும் பாகிஸ்தான் எதிர்ப்பும் கூட இந்த அடிப்படையில் உருவானதுதான். அது மட்டுமல்லாமல், எப்பொழுதெல்லாம் இந்திய ஆளும் வர்க்கம் மிகப்பெரிய எதிர்ப்பை மக்கள் மத்தியில் சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களின் கவனத்தை திசை திருப்ப தன்னுடைய அத்தனை தோல்விகளையும் தேசிய வெறியில் மூழ்கடிக்க இதுபோன்ற யுத்திகளை கையாள்வதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருக்கின்றது. இந்திய இராணுவ வீரர்களை தன்னுடைய தோல்வியை மூடி மறைக்க தொடர்ச்சியாக பகடைக்காயாக இந்திய அரசு பயன்படுத்தி வருகின்றது. இந்திய சீன எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் திங்கட்கிழமை இரவு இரு நாட்டு இராணுவங்களிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டதில் 20 இந்திய இராணுவத்தினர் உயிரிழந்ததாகவும் 76 பேர் காயமடைந்ததாகவும் இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா இராணுவத்திற்கு தகுந்த பதிலடி கொடுத்து விட்டதாகவும் சீன தரப்பில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சீன அரசு இதுவரை அதை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் சங்கிகளின் ஒரு அதிதீவிர பிரிவு கோ கொரோனா கோஷ்டிகள் சீன பொருட்களை புறக்கணிப்போம் என்று சொல்லி டிவி ரிமோட், செல்போன் சார்ஜர் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொளுத்தி தங்களுடைய தேசபக்தியை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேசத்தின் இரும்பு மனிதனின் சிலையை பற்றி மறந்தும் கூட அவர்கள் வாய் திறக்கவில்லை. ஒருவேளை அது காங்கிரஸ் ஆட்சியில் வைக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை அது நேருவின் சிலையாகவோ இல்லை அம்பேத்கர் சிலையாகவோ இருந்திருந்தால் இந்நேரம் சங்கிகளுக்கு பீரிட்டு கொண்டு வந்த தேசபக்தியில் அதற்கு கடப்பாறை அபிஷேகம் செய்திருப்பார்கள். சங்கிகளின் கண் முன்னால் தெரியும் டிவி ரிமோட்டும், செல்போன் சார்ஜர்களும், டிவிடி பிளேயர்களும், பொம்மைகளும் மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனும் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரை பயன்படுத்தும் அனைத்து பொருட்களிலும் சீனாவின் ஏதோ ஒரு பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கான உதிரிப்பாகங்களில் 10-30% சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதில் 1% குறைந்தால் கூட ஒட்டுமொத்த இந்திய வாகன உற்பத்தி துறையும் பெரிய அளவில் வீழ்ச்சியடையும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது பயன்பாட்டில் உள்ள மருந்து பொருட்கள் 67% சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த 2016 ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டு வரை $1827 பில்லியன் மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துள்ள நிலையில் அதில் சீனாவில் இருந்து மட்டும் 67% இறக்குமதி செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டுகளில் $2055 பில்லியன் மதிப்பிலான மருந்தில் 69% சீனாவிலிருந்தும் 2018-19 ஆண்டுகளில்
$2401 பில்லியன் மதிப்பிலான மருந்து இறக்குமதியில் 68% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆக்டிவ் மருந்து பொருட்கள் API என அழைக்கப்படும் மருந்தின் மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்தே 70% இறக்குமதி செய்யப்படுவதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. எலக்ட்ரானிக் பொருட்களின் இறக்குமதி என்று எடுத்துக்கொண்டால் கேர் ரேட்டிங்ஸ் அறிக்கையின்படி 2016-17 ஆண்டுகளில் $45,550 பில்லியன் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்கள் இறக்குமதியில் 53.9% சீனாவிலிருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டுகளில் $55,574 பில்லியன் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்களில் 56.6% சீனாவிலிருந்தும் 2018-19 ஆண்டுகளில் $60,219 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 68% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. டிவியில் பயன்படுத்தும் உதிரிப்பாகங்கள், ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்தும் உதிரிப்பாகங்கள், ஏசிகளுக்கான உதிரிப்பாகங்கள் போன்றவற்றில் 75%லிருந்து 85% வரை சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. சீன நிறுவனமான அலிபாபா இந்தியாவின் பிக் பாஸ்கெட், பேடிஎம், ஸ்னாப்டீல் மற்றும் ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் சுமார் $500 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. அதேபோல பைஜு, பிளிப்கார்ட், ஓலா, ஸ்விக்கி ஆகிய இந்திய நிறுவனங்களில் சீனாவின் டென்சன் நிறுவனத்திற்கு பங்கு உள்ளது. விவோ, ஓப்போ, சியோமி போன்ற மொபைல் போன் நிறுவனங்களுக்கு இந்தியா மிகப்பெரிய சந்தையாக இருந்து வருகின்றது. 2000ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் $3 பில்லியன் மட்டுமே இருந்தது. இது 2008இல் $51.8 பில்லியன் 2018ஆம் ஆண்டில் $95.54 பில்லியன் உயர்ந்தது. 2019இல் சற்று குறைந்தது, $92.7 பில்லியன் இருந்தது. 2018ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியான பொருட்களின் மதிப்பு வெறும் $18.84 பில்லியன் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரவுகள் குட் ரிட்டர்ன்ஸ் மற்றும் BBC போன்ற நிறுவனங்களிலிருந்து நாம் அறிய முற்படுகிறோம். எனவே சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற சங்கிகளின் பரப்புரை எந்த வகையிலும் நாட்டு நலன்பார்பட்டதல்ல. ஒருவேளை சீனா இந்தியாவின் மீது இன்றைய பொருளாதார தடைகளை விதித்தால் அது ஏற்கனவே குற்றியுறும் குலையுறுமாக போராடி கொண்டிருக்கும் இந்திய பொருளாதாரத்தை நிரந்தரமாக சவக்குழிக்கே அனுப்பிவிடும். இன்று இந்தியாவில் உற்பத்தித்துறை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சீன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லும் சங்கிகளின் பொருளாதார அறிவு இந்திய நாட்டின் மீது நிகழ்த்தப்படும் அடிமுட்டாள்களின் தாக்குதலாகவே இருக்கும். சங்கிகளின் இந்த பரப்புரை எந்தவித பொருளாதார அறிவும் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் கடும் கோட்பாட்டுவாதிகளை திருப்திப்படுத்த மட்டுமே பயன்படும். ஆட்சி அவர்களின் கையில்தான் இருக்கின்றது. சீன பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றால் அவர்கள் அதை மிக எளிதாக செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்தால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஆட்சியில் இருக்கும் அறிவிலி கூட்டத்திற்கு தெரியுமோ என்னவோ, அவர்களை வழிநடத்தும் இந்திய பெரு முதலாளிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அதை ஒருபோதும் இந்திய ஆளும் வர்க்கம் செய்யாது. மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த திராணியின்றி தோல்வியடைந்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக பலியாகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அரசின் மீதான மக்களின் கோபத்தை திசை திருப்ப மட்டுமே இதுபோன்ற வெற்று தேசபக்த கூச்சல்கள் பயன்படும். இந்தியாவின் உண்மையான நிலை என்னவென்றால் அது இப்போதும் சீனாவிடம் கையேந்தும் நிலையில்தான் உள்ளது. சீனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இந்தியாவில் கொரோனாவின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த சுமார் $780 மில்லியன் அளவிலான கடனை கொடுத்துள்ளது. ஏற்கனவே கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு $500 மில்லியன் இந்த வங்கி கடன் கொடுத்திருக்கின்றது. இந்தியாவிற்கு AIIB வங்கி இதுவரை சுமார் $3.6 பில்லியன் அளவிலான நிதியை கடனாக கொடுத்துள்ளது. எந்தவித மறுப்புமின்றி இந்த கடனை மோடி தலைமையிலான சீன பொருட்கள் பகிஷ்கரிப்பு குழு வாங்கி கொண்டது என்பதுதான் தற்போது மானமுள்ள சங்கிகளின் வரலாறாக உள்ளது. சாவர்கரில் இருந்து இன்றைய சங்கிகள் வரை அவர்களின் வரலாறு எவ்வளவு கேவலமாக தன்னைத்தானே எழுதி கொள்கின்றது. இந்த உலகில் எந்த இழிவான மனிதர்களோடோ எந்த ஒரு இழிவான துரோகத்தோடோ நீங்கள் சங்கிகளை ஒப்பிடவே முடியாது. காரணம், சங்கிகளுக்கு நிகர் சங்கிகள்தான்.